ஹலோ வணக்கம் அனைவருக்கும். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துட்டு. ஸோ எக்ஸாம் தெரியும், நம்மளுக்கு 10 out of 20 சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துட்டு இந்த பாவம் அந்த லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அவங்களுக்கு மட்டும் 58 கட் ஆஃப் இருக்கு, மற்ற எல்லாருக்கும் 55 ஆர் பிலோ தட் தான் இருக்கு. ஸோ கட் ஆஃப் வந்து இவ்வளோ கம்மியாக வந்ததே கிடையாது. 60 to 65 தான் இருக்கும். பட் 55 தான் வைக்கிறானுங்கன்னா என்ன அர்த்தம்னா 4 ஷிஃப்ட் ஆக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் அர்த்தம். நார்மலைசேஷன் முக்கியம், ஆக்யூரசி முக்கியம். சரி ரைட்டு. அப்போது க்ரன்ச் டைம் வந்துட்டு லாஸ்ட் 10-12 டேஸ் வந்துட்டு என்ன படிக்கனே தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்கும். ஸோ 2 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வேர்ட் யூசேஜ் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிடுங்க. 4 ஷிஃப்ட்டில் ஒரு ஷிஃப்ட்லேயோ 2 ஷிஃப்ட்லேயோ வேர்ட் யூசேஜ் வருது. நாளைக்கு சனிக்கிழமை 7 மணிக்கு 2 கை காமிச்சாக்கா அந்த 2 தான் என்னதுன்னா 2 மேரத்தான். சனிக்கிழமை 7 மணிக்கு வேர்ட் யூசேஜ் மேரத்தான். திங்கக்கிழமை சாயங்காலம், ரெண்டுமே சாயங்காலம் தான். சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு வேர்ட் யூசேஜ் மேரத்தான். திங்கக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு எரர் மேரத்தான். சரியா? எரர் கொஸ்டின்ஸுக்கான மேரத்தான். ஸோ கொஸ்டின்னு சொல்லிட்டு கூடவே கான்செப்டும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரெண்டையுமே சேர்த்து பிக்கப் பண்ணுற மாதிரி பார்ப்போம். கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் அடுத்தடுத்து கிளாஸஸ் கொண்டு வர போகிறோம். லாஸ்ட் 10 டேஸ் தீவிரமாகிடுங்க. இந்த வருஷத்துடைய லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒர்த்தான அந்த சீரியஸ்னஸோட நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கோர்ஸ் 30 கிளாஸ் 30 வீடியோன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்துட்டு 23 நாட்கள் கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 23 டேஸ் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். 49 வீடியோ இருக்குது. வீடியோ கவுண்ட் பார்த்தேன், 49 வீடியோ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கண்டிப்பாக 20+ ஹவர்ஸுக்கு கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு பார்த்தீங்கன்னா டிசம்பர் போட்டுட்டோம், ஜான் போட்டுட்டோம், ஃபெப் போட்டுருவோம் இந்த மந்த்துக்குள்ளே. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்போது மார்ச்சும் போட்டுருவோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, மெயின்ஸ் கோர்ஸ் இங்கிலீஷ் மெயின்ஸ் கோர்ஸும் இருக்குது, கிரிட்டிக்கல் ரீசனிங் வீடியோஸும் இந்த அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னா லீவ். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். இது எல்லாமே 249க்கு நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உட்காந்து டெய்லி நான் 2 வீடியோ பார்ப்பேன். டெஸ்ட் இருக்குங்க, டெஸ்ட் இருக்குது. நம்ம எஸ்பிஐ மெயின்ஸ் கோர்ஸுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டெஸ்ட் போட்டுட்டு கரெக்ஷன் பார்க்குறது. ஸோ டெஸ்ட் போடுவீங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏரியா வைஸ் பிரித்து டெஸ்ட் வச்சுருக்கோம். டெஸ்ட் போடுவீங்க, அப்புறம் அதுக்கான கரெக்ஷன் வீடியோஸ் பார்ப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கான ரீடிங் பிடிஎஃப் அண்ட் ஒகேப் பிடிஎஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒகேப்ஸ் எல்லாம் வச்சு தான் நாங்கள் ஃபில்லர்ஸ்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3 monthsக்கு 249 நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி மேரத்தான் மறந்துடாதீங்க. நாளைக்கு 7 மணி, மண்டே 7 மணி. நாளைக்கு வேர்ட் யூசேஜ். சரியா? வேர்ட் யூசேஜ் ஒரு வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்கும், அதை ட்ரை பண்ண போகிறோம். டாக்ஸ்னா என்ன தெரியுமா? டாக்ஸ்னா நம்ம வாங்கக்கூடிய டாக்ஸ் ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் இருக்கு, டாக்ஸிங் அர்த்தம் ரொம்ப டிஃபிகல்ட்னு அர்த்தம். ஸோ டாக்ஸிங் பாருங்க, காசு வாங்குறது அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட், திஸ் ஜாப் இஸ் வெரி டாக்ஸிங், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் எடுக்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் படிக்க போகிறோம். அதை வச்சு ஒரு 60 கொஸ்டின் டெஸ்ட்டும் போட போகிறோம். நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க. மினிமம் ஒரு 2-2.5 மணி நேரம் மேரத்தான் இருக்கும். அதே மாதிரி மண்டேயும் வந்துருங்க, எரர் கொஸ்டின்ஸ்க்கான மேரத்தான் இருக்கும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.